ஒரு சிறுவனுக்கு தனது தந்தை வாங்கி கொடுத்த புதிய சைக்கிள் மீது அளவில்லாத பிரியம். அதில் ஏறி சவாரி செய்யும்போது அவனுக்கு அதிக மகிழ்ச்சி. யாரிடம் பேச துவங்கினாலும் தன் சைக்கிள் பற்றி ஓரிரு வார்த்தைகளாவது பேசிவிடுவான். ஓரிரு மாதங்களில் சைக்கிள் தனது புது பொலிவை இழந்தது. அப்பொழுது அவனுக்கு சைக்கிள் மீது ஆர்வம் குறையத் தொடங்கியது. காரணம், ஓட்டுவதற்கு கடினமாகவும் ஓடும்போது கிரீச் கிரீச் என்ற சத்தமும் கேட்டது. சைக்கிள் தினமும் பல சாலைகளில் செல்கிறது, பல அசுத்தங்களை சந்திக்கிறது, மழை வெயில் போன்ற காலநிலை மாற்றங்களையும் சந்திக்கிறது. எனவே சைக்கிள் புதிதாய் வாங்கும்போது இருந்தது போலவே இருக்க வேண்டும் என்றால் தினமும் அதை துடைப்பது, எண்ணெய் விட்டு பராமரிப்பு செய்வது மிகவும் அவசியம் என்றார் தந்தை. ஆம், புதிய மனம் புதிய மகிழ்ச்சியை தரும். உலக கரையால் அது அழுக்கடையும் போது சோர்வடைகிறோம். மகிழ்ச்சி தொடர தினமும் பராமரிப்பும் நமக்கு தேவையாக இருக்கிறது. நாம் இன்று நம்மை இப்படி பராமரித்து தினமும் நம்மை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வது? ஆம், நாம் தினமும் கடவுளை தேடும் பொழுது நம் மீது இந்த உலக கரைகள் படும்பொழுது அந்த கரைகள் அதன் மூலம் அகற்றப்பட்டு நாம் புது பொலிவுடன் தினமும் காணப்பட முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். வேதத்திலே ஒரு வசனம் 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். தினமும் நாம் கர்த்தரை தேடுகிற பொழுது நம்முடைய இப்படிப்பட்ட ஆத்மாவிலே காணப்படுகிற கரைகள் துடைக்கப்பட்டு புது பொலிவுடன் காணுவோம். ஆம், தினமும் கடவுளை தேடுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.